கீரை சாகுபடி அனுபவங்கள் வடக்கு பேன்குழி என் சபாபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான பயிர்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீரைகள் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறவங்க நிறைய இடத்துல பண்ணுறாங்க. அதுவும் ஒரு இளைஞர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை தான் இப்போ சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கீரை சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க? சின்னதுலேருந்து இதான் நடந்துட்டுருக்கு. அப்பா இந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தவிர நான் வந்து பள்ளியிடத்துக்கு போகும்போதே அவங்க கூட சப்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்பை நடத்திக்கிட்டு ஃபுல்லாக இதுதான் முழு நேர வேலையாக பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக சின்ன வயசுலேருந்தே படிப்படியாக உயர்ந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? நான் முழு நேரம் பண்ணியாட்டு 12 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். எனக்கு தொழிலில் தான் ஆர்வம் இருந்தே தவிர படிப்பில் ஆர்வம் இல்லாட்டாலும் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ள சம்பளம் கிடைக்காத உடனே இந்த தொழிலில் அப்போ பண்ணிட்டு இருந்தேன். அப்போதைக்கு சம்பளம் வந்து கம்பெனிக்கு போகிறத விடவும் இது எனக்கு நல்லதாக பட்டு நம்மளால சொந்தமாட்டு பண்ண முடிவு விற்க முடிவு என்பதில். இப்போ வந்து எவ்வளோ இடத்துல வந்து சாகுபடி பண்ணியிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பிக்கும் போது சொல்லும்போது ஒரு 50 சென்ட்னு சொல்லும்போது பல பயிர்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அப்பா வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அதில் வந்து கீரையும் சைடில் பண்ணிட்டு இருந்தார். மற்ற தோட்டங்கள் எல்லாம் வெண்டை, பயறு, புடலை, பாகற்காய் கூடவே கீரையும் பண்ணிட்டு இருந்தார். மற்ற பயிர்களை ஒப்பிடும்போது அப்போதைக்கு கீரை வந்து கூட கொஞ்சம் நல்ல ஆர்வமாக இருந்து மக்கள் வந்து வீட்டிலே வந்து வாங்கிட்டு போகிறது போல். மற்ற தோட்டங்கள் பயிர்களை எடுத்துக்கும் போது நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் நம்ம தான் விற்கணும். இதுக்கப்படியில் வீட்டில் தேடி ஆட்கள் வந்துட்டு இருந்து அதனால் இது கூட கொஞ்சம் அதிகமாக பண்ண தொடங்கினேன். அதாவது ஆட்கள் வந்து வாங்க வர்றது ஒரு காரணமா, இல்லை இது ஒரு குறுகிய கால பயிர் அப்படிங்கிறதுக்காக தேர்வு பண்ணீங்களா? மற்ற தோட்டங்கள் சொல்லும்போது ஒரு 60 நாளுக்கு பிறகு தான் அனுபவம் கிடைக்கும். இது வந்து ஒரு 30லேருந்து 40 நாளில் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இதை பண்ண தொடங்கினேன். கீரை மட்டும்தான் கூடவே கொஞ்சம் இடம் வெண்டை, கொஞ்சம் பயறு சேர்த்து பண்ணிட்டு இருக்கேன். சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி நிலத்தை எப்படி தயார் பண்ணுவீங்க? நிலம் முதல்ல வந்து ஆட்கள் வச்சு கிளச்சி அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வித்து போடக்கு முன்னாடி உரம் எல்லாம் போட்டு சேர்த்து மண்ணை வந்து கிளறி கொடுத்து நிறப்படித்து அதுக்கு மேலே தான் வித்தை போட்டு தண்ணி விட்டு நம்ம கிளியர் பண்ணிட்டு கொண்டே இருக்கு. சொன்னீங்க இப்போ அடி உரமாக வந்து போட்டு அதுக்கப்புறம் தான் தயார் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அடி உரமாக என்னென்ன போடுறீங்க? அடி உரமாக எடுத்துக்கிட்டால் இதுதான் மெயினாக வந்து சாணி உரமும் கோழி உரமும் ரெண்டாம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா மற்ற உரங்களை விடவும் இந்த உரம் வந்து கீரைக்கு வந்து நல்ல சூட்டபுளாக இருக்குது. அதிகமாக வந்து அதோட வளர்ச்சிக்கு தேவைப்படும். ரெண்டு தான் முக்கியமான தேவை. நம்ம கீரை போட போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு பிறகு அந்த நிலத்தை வந்து எவ்வளோ நாள், இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோன்னா எவ்வளோ நாளைக்கு பிறகு அந்த நம்ம மண்ணை தயார்படுத்தி விதை போடுறது வரைக்கும் இத்தனை நாட்கள் எடுத்துக்கிடுவீங்க? விதை போடுதல் வந்து ஃபஸ்ட்டு வந்து சும்மா கிடக்கிற இடம்னா நம்ம வந்து நிலத்தை வந்து புல்லை எல்லாம் வெட்டி மாற்றி அதை வந்து உழவு செய்து அதை மண்ணை நிரப்படித்து அதுக்கு மேலே வந்து உரத்தை போட்டு பின்னும் மறுபடியும் உழவு செய்து அதுக்கு மேலே பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 25 நாட்கள் ஆகும். அதுக்கு மேலே தான் வித்து போட முடியும். முக்கியமாக விதை தேர்வு தான் மிக மிக முக்கியம். அப்படிங்கும்போது விதைகள்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க? கடைகளில் போய் வாங்குறீங்களா? ஆரம்ப கட்டத்தில் வந்து நாங்கள் கடைகளில் தான் விதைகள் வந்து போட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து எப்போதுமே ஒரே விதை வந்து கிடைப்பதில்லை. இந்த வாரம் வந்து ஒரு விதை வாங்குறோன்னா நல்ல விதையாக இருக்கணும். அடுத்த வாரம் வந்து விதை வந்து அது போல் வேற ஒரு ரகம் கிடைக்கிறோம். அப்போ அந்த ரகம் வந்து விற்பதற்கு கஷ்டமாக இருக்கும். இல்லாட்டி சில நேரங்களில் வந்து விதை வந்து முளைக்காமல் இருக்கும். அப்படி 2 விதத்துலையும் எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதனால இப்போ நாங்களே எடுத்துகிட்டு இருக்கோம் விதைகள். சரி, இப்போ தரமான விதை அப்படின்னா பார்க்கும்போது ஏதாவது அறிகுறிகள் ஏதாவது இருக்குமா? விதை பார்த்தாலே தெரியும். இன்னொரு விஷயம் வந்து விதை வந்து நாட்கள் அதிகம் ஆயிட்டுன்னா குறுக்காது. அதை வந்து நம்ம குறுக்க வச்சு தான் இது நல்ல விதையா கெட்ட விதையான்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து சில விதைகள் பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஆனால் வந்து முளைப்பு திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய இடங்களில் நாங்கள் வந்து வயலில் போட்டு முளைக்காம நல்லா கஷ்டப்பட்டுருக்கோம். திரும்பவும் அது மறுபடியும் பழையது போலேயே வேலை செய்யுது. இப்போ வந்து ஒரு இடத்துல விதை போடுறோன்னா அந்த விதை வந்து முளைக்காட்டு வந்து நம்ம வந்து திரும்பவும் அதை போல ஆட்கள் வச்சு அதை கிளச்சி நிரப்படிக்கும் போது மறுபடியும் செலவு அதிகம், நாட்கள் பிந்தும். அதனால இப்போ நாங்களே தேர்வு செய்து விதையை எடுத்துட்டு இருக்கோம். விதை தேர்வு அப்படின்னு சொன்னீங்களா? விதை தேர்வு பண்ணுறதுக்கான கீரைகள் எப்படிப்பட்ட கீரைகளை தேர்வு பண்ணுவீங்க? இல்லை சாதாரணமாக இருக்கிற கீரைகளே தேர்வு பண்ணுவீங்களா? எப்படி தரம் பிரிக்கிறீங்க? விதை தேர்வு என்பது வந்து நமக்கு வந்து ஒரு வயலில் நம்ம கீரை போட்டிருக்கோன்னா கீரை செடி வந்து நமக்கு தெரியும் இந்த ரகம் வந்து நல்லா இருக்குது, அதனால நமக்கு நல்ல ரகமாக இருக்கிறத பிடுங்கி தனியாக நாங்கள் நட்டு அதன் மூலம் வந்து விதை வந்து தேர்வு செய்வோம். இப்போ விதை தேர்வு பண்ணணும் அப்படின்னா விதைகளை வந்து விதை உரைக்க காலம் அப்படின்லாம் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள் பாதுகாப்பாக வைக்கணும், இந்த எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடாமல் இருக்கணும், அது மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் வெயிலில் காய போடணும், இப்படின்லாம் இருக்குமே. இல்லை அதுக்கெல்லாம் எவ்வளோ நாட்கள் ஆகும்? விதை தேர்வு என்பது மிக கடினமான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா நாங்கள் வந்து செடி நட்டுருவோம், தனியாக ஒதுக்கி விட்டு அதை வந்து கடுமையாக வேலை செய்து எனக்கு வந்து ஒரு கீரை செடியை வந்து 30-40 நாளாக பிடிங்கலாம். ஆனால் விதை வந்து வரணும்னா குறைஞ்சது 55-60 நாளைக்கு மேலே தான் வந்து அது வந்து பூத்து விதை வந்து சரியான வளர்ச்சி அடையணும்னா 70 நாள் வரைக்கும் ஆகும். விதைக்கிறது எப்படி?
இப்போ விதை எடுத்த உடனே விதைக்கிறத விடவும் ஒரு 3 மாதம் வந்து நம்ம அதை ஸ்டோரேஜ் பண்ணி பாதுகாத்து வைத்து அதுக்கு பிறகு விதைக்க வைப்பது வந்து அருமையாக இருக்கு. காரணம் என்னன்னா, விதை எடுத்தவுடன் நாங்கள் விதைத்தால் வந்து என்ன நடக்கும்னா, குறுகிய காலகட்டத்தில் வந்து அது பூக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வந்து நம்ம ஒரு 3 மாதத்துக்கு மேல் பாதுகாத்து வச்சு விதைக்க ஆரம்பித்தோம்னா வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கிறது. 40 நாளைக்கு முறை பூ வந்து விதை 70 நாளில் கிடைக்கணும். அதே போல் 40 நாளைக்கு மேலே தான், இல்லை என்றால் 30-35 நாட்களில் வந்து பூக்க ஆரம்பிச்சு விடும். சரி, இப்போ விதையை வந்து தேர்வு பண்ணிட்டோம். எவ்வளோ நாளைக்கு பிறகு நம்ம அந்த விதைச்ச விதைகளை எவ்வளோ நாளைக்கு பிறகு பிடுங்கி வேற இடத்துல நடுவீங்க? விதை விதைத்த பிறகு 2 விதத்தில், ஒன்று வந்து விதைத்த விதை செடியை வந்து பிடுங்கி நட்டு கீரையை வளர்க்கலாம். மற்றொன்று அந்த விதையிலேயே நம்ம வந்து வளர்த்தெடுப்பது. பிடுங்கி நடுவது என்பது ஒரு 15-20 நாளைக்கு மாற்றி நட்டுருக்கணும். அதுக்கு பிறகு இந்த கீரை வளர்ச்சி அடையும். கொஞ்சம் போல நம்ம அது ஒரு சிறிய அளவில் செய்யும்போது பிடுங்கி நடலாம். பெரிய அளவில் நம்ம பண்ணும்போது வந்து செடி பிடுங்கி நடியது என்பது சாத்தியமே இல்லை. அதனால நாங்கள் எல்லாம் நாங்கள் வந்து மேக்சிமம் பண்ணக்கூடியது வந்து செடியிலே வித்துலேயே அதை வந்து வளரக்கூடியது தான். குறிப்பிட்ட இடைவெளி இருக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இடைவெளி இருந்து வளரக்கூடிய செடியானது அருமையாக இருக்கும். இடைவெளி நெருக்கமாக வளரும்போது வந்து அதோட வளர்ச்சி அதோட சைஸ் என்பது மாற்றம் ஏற்படுகிறது. ஆனால் கீரை விதையை பொறுத்த அளவில் வந்து நம்ம இந்த அளவில் தான் இடைவெளி விட்டு சாத்தியமாக அமைய போவதில்லை. ஏன்னா அது சிறிய விதை, அதை வந்து நாங்கள் மண்ணுடன் கலந்து தான் விதைக்க போகிறோம். அந்த விதை என்பது எந்த இடத்தில் மண்ணில் விழுகிறதோ அதிலிருந்து குறிப்பித்திறன் நெருக்கமாக வளர்ந்தால் அதை வந்து நெருக்கமாக வளரும். நடவு பண்ணதுக்கு பிறகு நம்ம அதை களை எடுத்தல் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை செய்ய வேண்டியிருக்கும்? பெரிய செலவு என்பது அதுதான். கீரையும் ஒரு சிறிய செடி, அதற்கிடையில் வந்து களையானது அதிகமாக குறிக்கிறது. அதை எடுப்பதற்கு தான் இப்போ பெரும் பாடுபட வேண்டியதற்கு ஆட்கள் வந்து பற்றாக்குறை. இந்த தொழிலில் வந்து மிக பற்றாக்குறை. நம்ம ஆட்கள் வந்து தேடி பிடித்து விட்டாலும் வந்து கீரை, ஏன்னா அந்த நெருக்கமாக வந்து இரண்டுமே வளர்ந்துருக்கும் போது எடுப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. களை எடுத்து தான் செய்ய முடியும். களை எடுக்காத அந்த செடி வளரவே செய்யாது. ஆனால் தற்சமயம் உள்ள சூழ்நிலையில் களை எடுப்பதற்கும் ஆட்கள் குறைவு. அதனால பற்றாக்குறை மிக, அந்த களை எடுப்பதற்கு வந்து மிக சிரமமான ஒரு விஷயமாக தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. தண்டு கீரையில் வந்து என்னென்ன ரகங்கள் நடவு பண்ணியிருக்கீங்க? கீரையில் வந்து நாங்கள் வந்து சிவப்பு பச்சை தண்டு கீரை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அது ரெண்டும் தான் சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மற்ற கீரைகளை எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து தண்டு கீரையில் சிவப்பு பச்சைக்கீரை எடுத்துக்கிட்டால் பச்சைக்கீரை வந்து ஒரு 100 கட்டு சிவப்பு கீரை வைக்க இடத்துல பச்சைக்கீரை ஒரு 10 கட்டு தான் வைக்கும். அந்த அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற கீரைகள் வந்து அகத்திக்கீரை அப்படி நிறைய கீரைகள் இருக்குது. இருந்தாலும் வந்து அது வந்து அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்லை மக்கள் மத்தியில். சரி, என்ன பாசனம் பண்ணுறீங்க? கால்வாய் நீர் பாசனம். தரமான விதைகளை நட்டு நடவு பண்ணிட்டோம். பிறகு வந்து நம்ம நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன உரங்கள் போடுறீங்க? நான் அடி உரமாக நம்ம தொழு உரம் போடுறோம், சாணி உரம், கோழி உரம். அதையும் தாண்டி 2வது களை எடுப்பு ஒரு 15-20 நாளைக்குள்ளால் நம்ம களை எடுக்கிறோம். கீரை விதை முளைத்ததான். அதன் பின்பும் ஒருக்கா வந்து கோழி உரம் போட்டு தான் அதை வளர்த்து எடுக்கிறோம். இது தவிர வேற என்னென்ன ஏதாவது நோய்கள் தாக்குதா? முக்கியமாக சொல்லணும்னா புழு தாக்குதல். இலைகளை வந்து தின்னுட்டு போயிடும் புழு. வந்து மறுபடியும் பூச்சிகள் வந்து அதிகமாக தாக்கும்போது வந்து கீரையோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இன்னும் இதையும் தாண்டி இன்னொன்று இலை கரிதல். பனிக்காலங்களில் வந்து கீரை, மழைக்காலங்களிலும் பனிக்காலங்களிலும் இலை கரிஞ்சு போகும். இதை கடந்து கீரை வளர்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் போராட்டத்துக்கு பிறகு நல்ல ஒரு தரமான கீரைகளை நீங்கள் உருவாக்கி விற்பனை பண்ணுறீங்க. நமக்கு வந்து 30 நாளில் அதிகபட்சமாக 30 நாள் அதுக்குள்ளே வந்து தரலாம் இல்லையா? இயற்கையாக வந்து கிளைமேட் கரெக்டாக இருந்ததுன்னா 30 நாளில் கிடைக்கும். அதில் வந்து இடையில மழை, பனிக்காலம் அதிகமாக இருந்தால் பனி மழை இரண்டுமே வந்து கீரைக்கு மிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்போ கடந்த 3 நாட்களாக மழை பெய்துட்டு இருக்கு. அதனால வந்து கீரையோட வளர்ச்சி கம்மியாக இருக்கு. அடுத்த 10 நாட்கள் பிடுங்கக்கூடிய கீரைகள் வந்து இலை வந்து கரிதல், புள்ளி, பனினால இலை கரியக்கூடிய நோய் ஏற்பட்டுருக்கு. இதே போல் வருஷந்தோறும் ஒரு 6 மாதம் கீரை மொத்தத்திலே புள்ளியாகக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ இருக்குது. இலை கரியக்கூடிய பிரச்சனை தான் புள்ளி. மக்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு புழுன்னு வாங்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்படியெல்லாம் உருவாக்கின கீரைகளை எப்படி சந்தைப்படுத்துறீங்க? சந்தைப்படுத்தல் வந்து கீரைகள் வந்து நாங்களே கொண்டு போய் சொந்தமாக வந்து மார்க்கெட்டில் மீன்கள் சந்தைகள் கூடும் இடத்துல கொண்டு போய் விற்கிறோம். அதையும் தாண்டி வியாபாரிகள் வீட்டில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. மற்ற பயிர்களை ஒப்பிடும்போது இது வந்து வியாபாரிகள் விரும்பி வீட்டில் வாங்கிட்டு போகிறனால தான் நான் வந்து கீரையை தேர்ந்தெடுத்து விற்கிறேன். பொதுவாக வீடுகளில் அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடியது கீரையை வாங்கி சாப்பிடுங்க, கொஞ்சம் ரத்தம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாதவங்ககிட்டையும் கீரைகள் வாங்கி சாப்பிடுங்க, இப்படின்னு ஏகப்பட்ட விதங்களில் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு தண்டு கீரையை சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட கீரைகள் எப்படி விற்பனை ஆகுது? நல்லா விற்பனை ஆகுதா? மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். மக்கள் மத்தியில் வரவேற்பு என்பது வந்து கண்டிப்பாக இருக்குது. அதே நேரத்தில் என்னென்னா அதை வந்து ரொம்ப ஒரு எவ்வளோ தூரம் சீப்பாக நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவு வாங்க ரெடியாக இருக்காங்க.
ஏன்னா ஒரு விவசாயம் சொல்லும் ஒரு கெட்டு கீரை 10 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். அந்த 10 ரூபாயில வந்து எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. வயலுக்கு வந்து நம்ம வந்து லீஸுக்கு எடுத்திருந்தா அதுக்கான ரூபாய், அது தாண்டி வந்து உரம், களை பறிக்க தேவையான இது, அது போல் நீர் பாய்ச்சும் போது அத்தனையும் வந்து மோட்டர் மூலம் தான் நாங்கள் அடிக்கிறோம். அதுக்கான மோட்டருக்கு வந்து பெட்ரோல் செலவு எல்லாம் போக டெய்லி நாங்கள் வேலை செய்கிறோம். அதுக்குள்ள சம்பளம் அதெல்லாம் தாண்டி தான் விற்க வேண்டியிருக்கு. ஒரு மக்கள் வந்து 10 ரூபான்னு சொல்லும்போது வாங்குறாங்க. 10 ரூபாய்க்கு ஒரு நாள் ஒரு மாதம் கீரை கிடைக்காம இருந்து 10 ரூபாய் வாங்குறாங்க. அதை தாண்டி மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னா 10 ரூபான்னு சொல்லும்போது வாங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளியேற்றம் என்பது கடந்த 10 வருஷமா நான் வந்து முழு நேர பணியா வந்து கீரையில் இறங்கும்போது 2012 நான் இறங்கினேன். இன்னைக்கு ஆனால் அன்னைக்கும் அதே கீரை 10 ரூபாய், இதே அளவுக்கு இதே கூட இல்லை, இதோட கம்மியாக 10 ரூபாய்க்கு கொடுத்தேன். ஆனால் இதே நேரத்தில் இப்போ வந்து இதை விடவும் அதிகமாக தான் 10 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இதே நேரம் மற்ற பொருட்கள் அனைவரும் இப்போ எங்களுக்கு வந்து அடிப்படையாக தேவைப்படிய பொருட்கள் அத்தனையுமே விலையேறியாச்சு. அதனால வந்து இப்போதைக்கு கீரை வந்து மக்கள் ஆர்வம் வாங்கினாலும் அதோட விலை அமைப்பை பற்றி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரன் பண்ணக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது குறிப்பாக இப்போ வந்து கொஞ்சம் விலையேற்றம் இருந்துச்சுன்னா நம்முடைய பொருளாதாரத்தையும் கொஞ்சம் கை இடிக்காமல் நம்ம அந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு தொழிலை வந்து இளைஞர் செய்யும் போது என்ன மாதிரி ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? முன்னேற்றம் என்பது வந்து அவங்க திறமையை பொறுத்தது. என்னன்னா இது வந்து நம்ம கீரை விதைச்சும் வீட்டில் சும்மா இருந்தோன்னா அதுக்கு வந்து சாத்தியம் இல்லை, அது வளர்ந்து வராது. அந்த 30லேருந்து 40 நாள் நம்ம பிடிக்கணும். அந்த 40 நாளுமே நம்ம கண்டிப்பாக அதற்கான வேலை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். தெளிவாக கவனித்து அதுக்கு என்னென்ன தேவைப்படும். முதல்ல களை எடுக்கணும், விதையை விதைச்சோன்னா 2வது தண்ணி ஊற்றி பாய்ச்சி குறுக்க வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் களை எடுக்கணும், மறுபடியும் உரம் போடணும். அதை தாண்டி புழு பூச்சி தாக்குதல் இருக்கணும். அதையும் சரியாக கவனித்து தான் நம்ம டெய்லி தினசரி பார்த்து தான் அதை வந்து வளர்த்து எடுக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தொழிலை செய்ததுனால உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா எப்படி? கண்டிப்பாக நான் வந்து வாழ்க்கை தரம் என்பது உயர்ந்திருக்கு. வளர்ச்சி இருக்கிறனால தான் நாங்கள் திரும்பவும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இது வரக்கூடிய காலகட்டம் வந்து மக்கள் ஏற்றுக்கணும். அதாவது என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போது சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல அவங்க வைக்கிறது தான் விலை. ஆனால் விவசாய பொருட்கள் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்கின பொருளை வந்து ஒவ்வொருத்தரும் பேரம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேரம் பேசக்கூடாது. ஒரு ஆதார விலையை கொடுத்து வாங்கினாங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம், நாங்கள் செய்யக்கூடிய தொழிலும் இன்னும் மேம்படும் அப்படிங்கிற மாதிரி. கீரை சாகுபடி எப்படி பண்ணுறது, எவ்வளோ நாளாக பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 10 வருட காலமாக முழு நேர தொழிலாக செஞ்சிட்ருக்கிறனால என்னுடைய வாழ்க்கையில் மேன்மை தான். இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பேன். பொருட்களினுடைய விலைவாசிக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்களும் விலை உயர்ந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அனுபவம் சார்ந்த விஷயங்களை நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக இவ்வளோ நேரம் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக நன்றி. நன்றி ஐயா. இதுவரை கீரை சாகுபடி அனுபவங்கள் வடக்கு பேயன்குழி என் சபாபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் எஸ். சிவகுமார்.